பிரியா ஃப்ரம் கோயம்புத்தூர். என்னோட ஏஜ் 46. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் தான் இருப்பேன். ஸோ அதனால் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து சின்ன வயசுலேயே சப்கான்ஷியஸ்லேயே எனக்கு வந்து இறங்கிடுச்சு. ஸோ அதெல்லாம் டில் நவ் நான் வந்து ட்ரை பண்ணாத எக்ஸசைஸ் மெத்தட்ஸே கிடையாது. என்ன மெத்தட் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வெயிட் ஃபார் லிமிட், வெயிட் ட்ரைனிங், சைக்கிளிங், ரன்னிங், வாக்கிங், ஏரோபிக்ஸ், ஸோ எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆன் அண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். செய்யும்போது வெயிட் குறையும், அப்புறம் அதை விட்டுட்டுனா வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் டயட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் டயட்டுன்ற வார்த்தையை கேட்டால் எனக்கு அதில் ஈயத்த காய்ச்சி வச்சுருக்கோம் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதில் பெருசாக நான் டயட்டில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது. ஈவன் தோ டயட்டில் இருக்கும்போது சில டைம் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கும், பட் ரொம்ப நாள் என்னால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ சமீபமாக ஒரு 3-4 months லெவலில் வந்து எனக்கு என்னாச்சுன்னா நீ பெயின் வந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் ஆக்டிவான ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே என்னால் செய்ய முடியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு மாற்று என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு நேஷனல் கேம்பில் வந்து கருப்சாமி மாஸ்டர் வந்து பார்த்தேன், மீட் பண்ணேன். அவர் கூட டிஸ்கஷனில் இருக்கும்போது அவர் சொன்னார், யோகாவும் வித் இயற்கை முறை உணவு அது மூலியமாகவும் நம்ம வந்து உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னாரு. எனக்கு நீ பெயின் மட்டும் இல்லை, கூடவே நான் என்னென்ன அனிமிக்காவும் இருக்குனால. ஸோ அதனால ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லை, வேற வழி இல்லை. ஏன்னா நான் டிராஸ்டிக்காக நான் வெயிட்டை குறைச்சே ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறதுனால சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் அவர்கிட்ட நான் அந்த டயட் பிளானே கேட்டிருந்தேன். பட் அவர் கொடுத்த டயட் பிளானை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ், எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு. டயட் மாதிரியே தெரியல. டு பி ஃப்ராங்க், அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாலியா இருக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கு. ஒரு போர் அடிக்காம நம்மள வந்து அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதேன்னு சொல்லாம எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரெகுலேஷன்ஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன ஒரு கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா 10 days நான் ஃபாலோ பண்ணதுலேயே ஒரு 4 kg வெயிட் குறைஞ்சிருச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் எனக்கு மோட்டிவேட்டட் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து என்ன பட்டினி போட கிடையாது, என்னை வந்து எதையும் சாப்பிடாதீங்கலாம் எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அவங்க அந்த இயற்கை முறை உணவு அப்படிங்கறத கான்செப்டே வந்து எனக்கு புதுசு தான். பட் அதை இவ்வளோ ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட நீ பெயினும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அனிமிக்கும் கொஞ்சம் என்னோட பிளட் கவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இப்போ என்ன சொல்றது, மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் த்ரூஅவுட் மை லைஃப் நான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ டயட்டு மாதிரியும் தெரியல. நானே மாஸ்டர் ஃபோன் பண்ணி நாளைக்கு என்ன டயட் இருக்கு அப்படிங்கிற கேட்குற லெவலில் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஃபன் டு ஃபாலோ. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.